ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வர்ஷினி கேலரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் சுப்ரபாத சேவாவோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சுப்ரபாத சேவா டிக்கெட் 4 வழிகளில் நமக்கு கிடைக்கும். முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம புக் பண்ணலாம். இரண்டாம் வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டிடி டோக்கன் கொடுக்குற இந்த 3 இடத்துலையும் நம்ம புக் பண்ணலாம். இன்னமும் இந்த மாதிரி ஆஃப்லைனில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மூன்றாம் வழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் மூலமாக நம்ம சேவாவில் கலந்துக்கலாம். நான்காம் வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டொனேஷன் மூலமாக நமக்கு சேவாவில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இந்த 4 வழிகளில் ஆன்லைன் புக்கிங் அப்படின்றது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம எப்படி புக் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எந்த டைமில் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த டைமில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு நோட்டில் எழுதி முன்னாடி வச்சுட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி ஆகணும். பல லட்சம் பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக டைப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் 2 பேர் போகலாம். குழந்தைகள் கூட கூட்டிகிட்டு போகலாம். 12 இயர்ஸுக்குள்ளே இருக்கிற 2 குழந்தைகளை நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாம். ஆர்ஜித சேவாவில் இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம செலக்ட் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிடணும். பல லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் நமக்கு எந்த சேவா எந்த நாளில் கிடைக்கும் அப்படின்றது பெருமாள் தான் டிசைட் பண்ணுவார். குலுக்கல் முறையில் நமக்கு கிடைக்கும். ரெஜிஸ்டர் பண்ணி 2 நாள் டைம் இருக்கும். கடைசியில் எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்றது நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு லக் இருந்துச்சுன்னா பல லட்சம் பேர் போட்டி போடுற இந்த சேவாவில் நமக்கு டிக்கெட் கிடைக்கும். நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எந்த சேவாவில் செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்றதும் நமக்கு மெசேஜ் வரும். செலக்ட் பண்ணவங்க லிஸ்ட்டில் நம்ம நேமும் வரும். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு பே பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. நம்ம செலக்ட் ஆனால் மட்டும் அந்த சேவாவுக்கு மட்டும் நம்ம பே பண்ணணும். அடிஷ்னல் லட்டு எவ்வளோ வேணும் அப்படின்றதும் நம்ம அதிலே செலக்ட் பண்ணி லட்டுக்கும் சேர்த்து நம்ம பே பண்ணிடணும். இப்போ நம்ம சுப்ரபாத சேவா போகிறதுக்கு செலக்ட் ஆகிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாம் புக் பண்ணதுக்கு டிக்கெட் ஆன்லைனில் இருக்கும். அதை நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது நம்மளோட ட்ரெஸ் கோட். சுப்ரபாத சேவாவுக்கு போகணும் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் நம்ம உள்ளே போக முடியும். இந்தியனாக இருக்கிறவங்க கம்பல்சரி ஆதார் கார்டோட ஜெராக்ஸும் வச்சுருக்கணும். ஃபாரினராக இருந்தால் பாஸ்போர்ட்டோட ஒரிஜினலும் பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸும் வச்சுருக்கணும். ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு சுப்ரபாத சேவா. அதனால் நம்ம முன்னாடி நாளே போயிட்டு மேல் திருப்பதி திருமலாவில் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் உங்களுக்கு அகாமடேஷனில் கொடுப்பாங்க. நம்ம அதில் புக் பண்ணிக்கலாம் ரூமு. ஏர்லி மார்னிங் 1 மணிக்கு நம்ம க்யூவில் வெயிட் பண்ணணும். 2 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. 2:45 மணிக்கு நம்ம தங்க கோபுரத்துக்குள்ளே ஜெயன் விஜயன் இருக்கிற இடத்துல நம்ம நிற்கணும். நம்ம உள்ளே இருக்கும்போதே கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே பிரதட்சணம் பண்ணுறவங்க வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சுப்ரபாதம் பாடுறவங்க ரெடியாக இருப்பாங்க. மேலதாளம் முழங்க வெள்ளி குடத்தில் அபிஷேகத்துக்கான தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. பெருமாளுக்கான நெய்வேத்தியமும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாமே கீழே ரெடியாக வச்சுருப்பாங்க. கதவை திறந்து குருக்கள் உள்ளே போவாங்க. பின்னாடியே தீப்பந்தம் எடுத்துட்டு ஒருத்தர் உள்ளே போவார். முதல்ல பெருமாள் படுத்துட்டு இருந்த பச்சை நிறத்திலான பட்டு மெத்தை வெளியில வரும். நவரத்தினங்கள் பதித்த தங்க கட்டில் வெளியில் எடுத்துட்டு வருவாங்க. உங்களால முடிஞ்சா ஜெயன் விஜயன் இருக்கிற இடத்துல மேல தங்கத்தாலான தசாவதாரம் செதுக்கி வச்சிருப்பாங்க. அதையும் பார்க்கலாம். அடுத்ததா பெருமாள் போட்டுட்டு இருந்த பழைய மாலைகள் எல்லாமே வெளியில ஒரு கூடையில் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ குடத்துல இருக்கிற தண்ணி பிரசாதம் எல்லாமே குருக்கள் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கிட்டு உள்ள எடுத்துட்டு போவாரு. பெருமாளுக்கு உணவளிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் இல்லைங்களா? அதனால நல்லா வணங்கிட்டு தான் உள்ளே போகிறாங்க குருக்கள் எல்லாருமே. சரியாக 3 மணிக்கு சுப்ரபாதம் பாட ஆரம்பிக்கிறாங்கங்க. சுப்ரபாதம் பாட ஆரம்பித்ததுமே வெளியில் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க முதல்ல 10 நிமிஷம் பெண்கள் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வாலண்டியர்ஸ் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்த 10 நிமிஷம் ஆண்கள் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க. ஆண்கள் அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது வாலண்டியர்ஸ் ஆண்கள் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. சுப்ரபாதம் பாட ஆரம்பித்ததுமே நமக்கு மெய் சிலுக்கிற மாதிரி இருக்கும். நாமளுமே சுப்ரபாதத்தை ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு வந்து பாடலாம். 20 நிமிஷம் சுப்ரபாதம் பாடுறாங்க. பாடி முடிஞ்ச உடனே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு
பெருமாளுக்கு தீபாராதனை காட்டுறாங்க. தீபாராதனை காட்டிட்டு திரும்பவும் உடனே ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 10 நிமிஷத்தில் பெருமாளுக்கான அலங்காரம் பண்ணிட்டு நம்மளை உள்ள அலோ பண்ணுறாங்க. சாதாரணமாக நம்ம ஜெயன் விஜயன் இருக்கிற இடத்துல பெருமாளை 15 அடியிலேருந்து 20 அடி தூரத்தில் நின்று பார்ப்போம். ஆனால் சுப்ரபாத சேவாவில் கலந்துக்கிறவங்கள குலசேகரன் படி கருவறை வரைக்குமே அலோ பண்ணுறாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வெறும் 3 அடி தூரத்தில் நின்று பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போயிடுங்க நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தரிசனம், அதிசயமான ஒரு தரிசனம். திருப்பதி பெருமாளோட பாதத்திலிருந்து தலை உச்சி வரைக்கும் நம்ம பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். ஜரிகண்டிலாம் சொல்ல மாட்டாங்க. நின்று நிதானமாக இந்த ஆச்சரியமான ஒரு தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோலத்தில் தான் பெருமாள் இருப்பார். வெளியில் வரும்போது உங்களால் முடிஞ்சால் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளி குத்து விளக்கில் இருந்து பெருமாளுக்கான நகைகள் வச்சிருக்கிற பீரோ எல்லாமே இருக்கும். அதையும் பார்க்க முடியும் உங்களால். பெருமாளுக்கு சாற்றப்படும் வஸ்திரத்திலிருந்து அவருக்கு கொடுக்க நைவேத்தியம் நிறைய பாத்திரங்களும் இருக்கும் கூட, அதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சுப்ரபாதா சேவாவில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.